ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த 3 நாட்களிலும் எங்களை அன்போடு கூட அழைத்து ஏற்றுக்கொண்ட அருமையான இந்த திருச்சபையின் போதகர், எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு போதகர் அவரன் மோசஸ் அவர்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அதே போல சபையில் உள்ள மூப்பர்கள், பெரியவர்கள், இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நேரலையில் இணைந்திருக்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக இந்த 3 நாள் கூடுகைக்கு நாங்கள் இங்கு வருவதற்கு காரணமாக இருந்தேன். எங்களுடைய கிராமத்தை சேர்ந்து உண்மையான தம்பி குருபாதம் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவருடைய வல்ல நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் நல்லவர். இந்த 2026 ஆண்டவர் கிருபையாய் இந்த துளிர் விடுகிற காலத்தை நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. 2025 முடிப்பேனா என்கிற சூழலில் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை தள்ளப்பட்ட வேளைகளில் கர்த்தர் கிருபையா அதெல்லாம் தாண்டி இந்த 26 நுழைந்து வேகமா ஒரு 2வது மாதத்தை நாம் நிறைவு செய்ய போகின்றோம். விஞ்ஞானத்தின்படி அல்லது அறிவியல் சான்றின்படி ஏறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பிப்ரவரியை சொல்கிறார்கள், இட்ஸ் a perfect February, பூரணமான ஒரு பிப்ரவரி மாதம் என்று. ஏன்னா 4 ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, 4 சனிக்கிழமை இருக்குது, 4 திங்கள், 4 செவ்வாய், 4 புதன், 4 வியாழன், 4 வெள்ளிக்கிழமை. எவ்வளோ ஒரு நல்ல நேர்த்தியான மாதம் இல்லையா? ஸோ இந்த மாதத்தில் கர்த்தர் நம்ம எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய வல்ல நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து இன்னும் ஒரு பாடலை, உங்கள் கையில் உள்ள இந்த பாட்டு புத்தகத்தில் உள்ள ஒரு பாடலை நாம் பாடப்போகின்றோம். 206வது பாடல். நீங்களும் நானும் சேவிக்கிற ஆண்டவர் பூரண அழகுள்ளவர், 1000-10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் சாரோனின் ரோஜா, அவர் பள்ளத்தாக்கின் நீலி, அழகில் சிறந்தவர். ஆன வேதம் சொல்கிறது, ஏசாயா 52 நீங்க திருப்பினீங்கன்னா, நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. பூரண அழகுள்ள ஆண்டவர் இயேசு நமக்காக அந்த கேடு அடைய அழகற்றவராய் அந்த கொல்கொதா மேட்டில் வானத்துக்கு பூமிக்கு நடுவாக குருசலை தொங்கிக் கொண்டிருந்தார். உங்களை என்னை அழகு பார்க்கிற ஒரு நல்ல தகப்பன். ஆமென், அல்லேலூயா. அவர் ஏன் முள்கிரீடம் சுட்டினார்னா, நமக்கு ஒரு வாடாத கிரீடத்தை நம்முடைய தலையில் வைப்பதற்காக ஆண்டவர் இயேசு முள்கிரீடத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். சாபமான முள்ளும் குறுக்கும் அந்த விளைந்த அந்த நிலத்தை எல்லாம் அவர் ஆசீர்வாதமாய் மாற்ற, அந்த நிலத்தில் இருக்கிற நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்க சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். எனவே தான் கலாத்தியர் 3:13 சொல்கிறது, நியாயப்பிரமாணத்தின் சாபத்தினின்று நம்மை விடுதலையாக்க ஆண்டவர் இயேசு உங்களுக்காக எனக்காக அழகற்றவராய் தொங்கினார். அந்த பூரண அழகுள்ள அந்த ராஜாவை பார்த்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர், அவரை போல அழகுள்ளவர் இந்த பூமியில் ஒருவருமே இல்லை. ஆனால் உங்களுக்காக எனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்ட அந்த ராஜாவை நாம் உணர்ந்து, இந்த பாடலின் வரிகளை உணர்ந்து பாடுவோனாலே தானாகவே கண்களிலிருந்து கண்ணீர் நீர்த்தாரைகள் வரும் என்பதிலே சந்தேகமே இல்லை. எனவே எங்களோடு கூட இணைந்து நம் கரங்களை தட்டி இந்த ஒரு பாடலை பாடி தொடர்ந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகின்றோம்.
சந்தோஷமா அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கன்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கன்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்த ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்த ராஜா. என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. சொல்லலாமா? அவர் இயேசு. கல்வாரி மேட்டிலே, கொல்கதாவிலே இயேசு ரத்தம் சிந்தி நம்மை மீட்டார். நாம் பாடப்போகிற பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. அவர் என்னுடையவர், என் அன்பு ரட்சகர். கல்வாரி மேட்டினில் கொல்கதாவிலே நிசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நிசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த கல்வாரி மேட்டில் கொல்கோதாவில் உங்களுக்காக எனக்காக பலியானவர். ஏன் அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் என்று சொல்லி நீங்கள் யோவான் 3:16, ரோமர்கள் நிருபம் 5
அதில் உள்ள 7-8 வசனங்களை வாசிப்பீங்கன்னா, நாம் பாவிகளாயிருக்கையில் உங்கள் மேலும் என் மேலும் வைத்த தமது அன்பை வெளிப்படுத்தத்தான் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிப்பீங்கன்னா, நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போது, நாம் முற்றிலும் அவருக்கு துரோகியாக இருக்கும்போது, உங்களுக்காக எனக்காக அந்த விண்ணை விட்டு இந்த மண்ணுலருக்கு இறங்கி வந்தார். நம்மை வாழ வைக்கிற ஒரு ஆச்சரியமான தெய்வன். ஆமென், ஹல்லேலூயா. சத்தமே இல்லையே. ஆமா, நீங்க சொல்ற பார்த்தனா ஆளே இல்லையா அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல. சரி, நாம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தத்தான், அவரை ஆராதித்து மகிமைப்படுத்தத்தான் வந்திருக்கிறோம். ஸோ இருக்கிற இடத்துல எப்படி எழுமி நின்று ஆண்டவரை கொஞ்ச நேரம் கூட விட்டு கொடுத்து ஆராதித்து விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே செல்ல போகிறோம். தேங்க்யூ. அப்படியே கண்களை மூடி, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த ஜீவனுள்ள தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை ஏசாயா கண்கள் கண்ட மாத்திரத்தில் அந்த ஆலயம் முழுவதிலும் கர்த்தருடைய மகிமையினால நிரம்பி இருந்தது. கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்ப 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 கேருபீன்கள் சேராபீன்கள் கர்த்தரை பரிசுத்த பரிசுத்தர் 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 என்று சொல்லி புகழ்ந்து போற்றி பாடுகிற அந்த அனுபவத்தை பார்த்த மாத்திரத்தில் ஆலயம் கர்த்தருடைய மகிமையினால நிரப்பப்பட்டிருந்தது. வஸ்திர தொங்கலினால ஒரு விசேஷித்த மகிமை ஆலயம் முழுவதையும் மூடி இருந்தது. ஆலயத்தை மூடியிருந்த அந்த விசேஷித்த மகிமையினால இப்ப ஏசாயா தன்னுடைய வாயை திறந்து சொல்கிறான், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களுக்கு மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், என்னை சுத்தம் பண்ணும் என்று சொல்லி கேட்ட மாத்திரத்தில் பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு தழல் ஏசாயாவுடைய நாவை தொட்ட மாத்திரத்தில் அவன் பாவம் நிவர்த்தி ஆயிற்று, அவன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான், அந்த ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிறான். அதே நேரத்தில் தன் காதுகளினால ஒரு சத்தத்தை கேட்கிறான், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவான் என்கிற ஒரு சத்தத்தை கேட்டு சொல்லுகிறான், இதோ நான் அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பு. Lord send me. தேவ சித்தத்துக்கும் தேவ சத்தத்துக்கும் தன்னை அர்ப்பணிப்பதுதான் ஆராதனை என்பது. ஏதோ பரவசமா கைதட்டி பாட்டு பாடுறது மாத்திரம் அல்ல, நல்ல ஆவியானவருடைய விடுதலையின் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்பதோடு கூட நிற்காமல் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்பதுதான் ரோமர் 12:1 சொல்கிறது, இதுவே நீங்களும் நானும் செய்யத்தக்க ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி. அந்த புத்தியுள்ள ஆராதனை ஏறெடுக்கும்படிக்கு தான் இந்த நல்ல மாலை வேளையிலே கர்த்தர் நம்மை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். நீங்களும் நானும் சேவிக்கிற தேவன் உங்களையும் என்னையும் ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படிக்குத்தான் இந்த மாலை வேளையில் அவர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் அப்படியே வாய்களை திறந்து கண்களை மூடி சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்கள் நடுவிலே செய்வாடணும் அப்பா. ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டுட்டு போக நான் வரல, ஏதோ ஒரு ஊழியக்காரனை பார்த்துட்டு போக நான் வரல, உங்களை பார்க்க தான் நான் வந்திருக்கிறேன் ஐயா. உங்க சத்தம் என் காதுகளிலே கேட்கட்டும். உங்க சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கத்தான் இந்த மாலை வேளையில் நீர் என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர். இந்த 2026வது ஆண்டிலும் நீர் எனக்கு ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, மீண்டும் ஒரு துளிர் விடுகிற காலத்தை, நாட்களை காண எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எல்லார் வாய் திறந்து சொல்லலாமா? நாம் நிற்பது, நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. சத்தத்தை உயர்த்தி
வாய் திறந்து தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆவியானவர் நம் நடுவிலே அசைவாடும்படிக்கு அந்த ஜீவனுள்ள ஆண்டவர் இயேசுவின் மகிமையை நாம் அனுபவிக்கும்படிக்கு கர்த்தரே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒரு மகிமையின் சாயலை நாம் காணத்தக்கதாக, ஒரு மகிமையின் ரூபத்தை நாம் காணத்தக்கதாக இந்த நல்ல மாலை வேளையில் அவரே நம் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமை நிறைந்த பிரசன்னத்தினாலே இந்த ஆலயம் முழுவதும் அவர் மூடணும்னு சொன்னா அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, சுத்தரத்தம் எனக்காக பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த ரத்தம் எனக்காக பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சொல்லலாம். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேனையா. சித்தமை செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. தேவ சித்தமை செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. கேருபீன்கள் சேராபிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை. சபையே ஆராதனை உமக்கு ஆராதனை. ஓ ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. இன்னொரு முறை கூட ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு
நம்புகிறவரே, விடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஓ ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. அல்லேலூயா, எல்லாரும் எல்லாரும் இணைந்து அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கவலையை மறந்து, பாரங்களை மறந்து, வேதனையை மறந்து அவரை ஆராதிக்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த நல்ல மாலை வேளையில 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 14 17 வசனங்களை நீங்க வாசிப்பீங்கன்னா, அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால கிருபை பெருகுகிறது. கிருபை எப்ப பெருகும்? வாய் திறந்து கர்த்தரை துதிக்க 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 துதிக்க, வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்க. ஏன் நாம் ஆண்டவரை துதிக்கணும் தெரியுமா? அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற சுகத்திற்காக, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பலத்திற்காக. நல்ல வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி தேங்க்யூ லார்ட், வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததற்கு உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 மாத காலம், இந்த 2வது மாதத்தின் கடைசி நாளின் முந்தின நாளில் நம்ம நிற்கிறோம். தாவீது சொல்லுகிறான், தேவரீர் இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், என் பக்தி எம்மாத்திரம், என் பரிசுத்தம் எம்மாத்திரம், நான் செய்த புண்ணிய கிரிகள் எம்மாத்திரம். அது முற்றிலும் கிருபை. வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஏசப்பா, கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். 120 பேர் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடியிருந்ததுனால அந்த இடமே அசைந்தது. இடம் அசையத்தக்கதாக தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பும்படிக்கு அவருக்கு தடையே இல்லை, ஆவியானவருக்கு தடையே இல்லை. அதை மட்டுப்படுத்துகிறதோ, அதை கட்டுப்படுத்துகிறது நாம தான். வேதம் சொல்கிறது, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லி இருக்கிறாரு. நல்ல வாய் திறந்து கரங்களை தட்டி ஒரு 2 நிமிஷம் சத்தத்தை உயர்த்தி நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? சத்தத்தை உயர்த்தி வாய் திறந்து நல்ல விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து வெக்கப்படாம வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, ஏசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேற ஒண்ணுமே தெரியலன்னா இதை மாத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் குடும்பத்தை இதுவரைக்கும் நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு நீ கொடுத்த சுகத்திற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு நீ கொடுத்த பாதுகாப்பிற்காய் ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையில நீ செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம், நீ செய்ய போகிற நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் இதுவரைக்கும் என்னை அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்தீரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மருத்துவமனையில் இல்லாம உம்முடைய சமூகத்துல ஒண்ணு கூட கிருபை செய்தீங்களே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். இந்த கிருபையின் காலத்தை மறுபடியும் எனக்கு ஈவாக கொடுத்திருக்கிறீங்களே, ஸ்தோத்திரம். இன்னும் நான் நம்மை நெருங்குவதற்காக, இன்னும் கிட்டி சேர்வதற்காக, இன்னும் கர்த்தரை அண்டிக் கொள்வதற்காக கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த கிருபை நாட்களுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. கோடானு கோடி ஸ்தோத்திரம், கோடானு கோடி ஸ்தோத்திரம், கோடானு கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord.
ஒரே ஒரு பல்லவியை மாத்திரம் பாடி தொடர்ந்து ஐயா கையில கொடுக்க போறேன். ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரை. அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எல்லாரும் வாய் திறந்து எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். செக்கில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். செக்கில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு. உளையான செட்டினை தூக்கி எடுத்ததனால் துதிப்பேன். புது பாட்டு எந்த நேசு தருகிறார். புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். நல்ல கரங்களை தட்டி இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம். நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம். நம்பினோரை கைவிடாதவரே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம். சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம். சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம். வாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது விடுதலை உண்டாகிறது. இயேசுவின் நாமம். தடைகளும் பிசாசின் தந்திரக்கிரிகளும் அழிக்கப்படுகிறது. பாரம் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை. Thank you Lord. இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம். ஒவ்வொருவர் மேலுடைய மகிமை பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொருவரை அனுபவிக்கட்டும். ஒவ்வொருவரும் உணரட்டும். Let thy holy presence, let thy holy fire descend on everyone, O Lord. இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானோர் பூதலத்தோர் நடுங்கும் நாமம் இயேசுவின் நாமம்.
அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் இந்த பூமியில இல்ல. அவராலே அன்றி ரட்சிப்பும் இல்ல. அவர் ஒருவரே ரட்சகர், உலகத்திற்கே ரட்சகராய் இந்த பூமியிலே வெளிப்பட்டவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே இந்த நல்ல மாலை வேளையிலே கேட்போம், ஆண்டவரே நீங்க என்னோடு கூட பேசுங்க. ஒரு மனிதனுடைய சத்தத்தை நான் கேட்கக்கூடாது, உங்க சத்தத்தை மாத்திரம்தான் கேட்கணும். ஆண்டவரே உங்களுடைய சத்தத்துல வல்லமை உண்டு. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ள சத்தம். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈணும்படிக்கு செய்கிற சத்தம். அவருடைய சத்தத்தில் அதிகாரம் உண்டு. அவருடைய சத்தத்தில் பலனும் விடுதலையும் உண்டு. அவர் தமது வசனத்தை அனுப்பி நம்மை உயிர்ப்பிக்கிறவர், குணமாக்குகிறவர். இந்த மாலை வேளையில கேட்போம், என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே. ஒரு ஊழியக்காரனுடைய சத்தத்தை கேட்டுட்டு போக நான் வரல. ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்டுட்டு போக நான் வரல. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகும். என் இருதயத்தில் ஒரு நிம்மதி உண்டாகும். அங்கலாய்ப்போடு நான் வந்திருக்கிறேன், ஏக்கத்தோடு வந்திருக்கிறேன், என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படிக்கு இந்த நல்ல மாலை வேளையில் அவர் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். தேவன் தமது சபை நடுவில் எழுந்தருளி இருக்கிறார் என்ற வார்த்தையின் படி அவரே நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். Thank you wonderful Jesus. Thank you glorious Lord. Hallelujah, hallelujah. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வர நான் உன்னை தாங்கினே. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வர நான் உன்னை தாங்கினே. பலமீந்தன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான், எந்தன் அன்பினால் உன்னை நீருத, எந்தன் அன்பினால் உன்னை நீருத. கிருபையே உன்னை இந்நாள் வரையில் காத்தது, என் கிருபையே கிருபையே. ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே ஏங்கும் போது உன் அண்டை வந்திட்டே. ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே ஏங்கும் போது உன் அண்டை வந்திட்டே. ஏற்றனல் துணையை நீந்திட்டே நல்லோனா, என்றும் உன்னை நான் சொந்தமாக்கினே. என்றும் உன்னை நான் சொந்தமாக்கினே. கிருபையே உன்னை இந்நாள் வரையில் காத்தது, என் கிருபையே கிருபையே. பரிசுத்தமுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். நீ பேசுகிறதை கேட்கும்படிக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நம்முடைய சத்தத்தில் புறப்படுகிற அதே அதிகாரம், அதே வல்லமை ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும். இந்த ஆலயத்திற்குள்ள வந்திருக்கிற, ஆலயத்துக்கு வெளியே ஒருவேளை வர முடியாமல் அமர்ந்திருப்பாங்கன்னா, சத்தத்தை நேரலையில் எங்களோடு கூட கேட்டுக்கொண்டு இருப்பார்கள் என்றால் எங்களோடு கூட இணைந்திருப்பாங்கன்னா, ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசி, குட்டி பிள்ளைகளிருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒவ்வொருடைய இருதயமும் செவிகளும் அவருடைய சிந்தைகளும் அவருடைய வார்த்தைக்கு நேராய் திருப்பப்படட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பிசாசின் தந்திர திட்டங்களையும் செயலற்று போக பண்ணுகிறேன். கிருபையுள்ள தேவன் எங்களோடு கூட இடைப்படுங்க. கனம் துதி மகிமை எல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
உட்காரலாம். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே மறுபடியும் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக செல்லலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனத்தை இந்த மாலை வேளையிலே நாம் தியானிக்கப் போகின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:10 நான் வாசிக்க கேட்கலாம். இழந்து போனதை தேடவும், இழந்து போனதை தேடவும், ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும், ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் நமக்காக பரிதபிக்கப்பட்டவராய் தொங்க வேண்டும்? அவர் தேவனுடைய ரூபமாயிற்று. அவர்தானே வார்த்தையாய் இருந்தார். அவர்தானே இந்த பூமியில மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் எதற்காக பரிதபிக்கப்பட்டவராய் கைவிடப்பட்ட நிலையிலே தொங்க வேண்டும்? இன்றைக்கு அநேகருக்குள் எழும்புகிற கேள்வி இதுதான். அது இயேசுவை அறிந்தவர்களாய் இருக்கலாம், அல்லது இயேசுவை அறியாத நம் சகோதர சகோதரிகளாய் இருக்கலாம். ஒவ்வொருவருக்குள்ளும் எழும்புகிற கேள்வி இதுதான். Why? எதற்காக அந்த படைத்த சிருஷ்டி கர்த்தர் ஏன் பரிதபிக்கப்பட்டவராய் தொங்க வேண்டும்? ஒரு உண்மையை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். எதையெல்லாம் மனுக்குலம் இழந்து போனதோ அதையெல்லாம் திரும்ப கொடுக்கத்தான் மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஆமென். எதையெல்லாம் நாம் கடந்த நாட்களில் இழந்தோமோ அதையெல்லாம் திரும்ப கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பன். எதை மனிதன் இழந்து போனான்? அவன் இழப்புக்கு காரணம் என்ன? அவன் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும்? இந்த ராத்திரி வேளையில் மிக வேகமாய் 2 அல்லது 3 பகுதிகளை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். Why we lost? எதற்காக சில காரியங்களை நாம் இழந்து போனோம்? இழந்து போனதை நான் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? What should I do to retain it or recover it? நீங்களும் நானும் எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் திரும்ப கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பன் தான் நம் ஆண்டவர் இயேசு. ஆமென். யோபுவின் புத்தகம் 36:5 நீங்கள் திருப்பினால், தேவன் மகத்துவம் உள்ள தேவன், அவர் ஒருவரையும் புறக்கணியாத மகத்துவம் உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. எவ்வளோ கொடிய பாவியா இருந்தாலும் சரி, எவ்வளவு கொடிய துரோகியா இருந்தாலும் சரி, அவரிடத்தில் அவன் வரும்போது தன்னை தாழ்த்தும் போது வெறுத்து தள்ளாத ஒரு ஆச்சரியமான தகப்பன் அவர். அல்லேலூயா. இன்னும் வேதத்தை நீங்கள் திருப்புவீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, கெட்டுப்போனதை ரட்சிக்கவே மனுஷகுமாரனாகிய இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தாராம். நாம கெட்டு போனதை என்ன செய்யறோம்? சோமனூரை அமைதியாயிட்ட. நாம கெட்டு போனதை என்ன செய்வோங்க? உங்க ஊர்ல துறை போட்டுருவீங்க. கெட்டு போனதுன்னா ரொம்ப கெட்டு போனதை தூக்கி போட்டுறோம். ஆனா பழைய பொருட்கள் எல்லாம் என்ன செய்யறோம்? பத்திரமா ஒரு பெட்டிக்குள்ள வச்சு பாதுகாக்கிறோம். பார்த்தீங்களா? என்னுடைய தகப்பனார் சொல்வார்கள், அதற்கு பேர் நவீன குப்பை தொட்டி என்று சொல்லி. என்னுடைய தாயாரிடத்தில் அடிக்கடி சொல்லுவாங்க, நீ உள்ளுக்குள்ள சாம்பார் வைக்கும்போது, ரசம் வைக்கும்போது கூட்டு உள்ளுக்குள்ள மீதியானது உள்ள வச்சிட்டனா லேபிள் ஒட்டிடு, என்னைக்கு வச்சான்னு சொல்லி. உனக்கே தெரியாம போயிரு. கெட்டு போனதை நாம் தூக்கி எறிகிறோம், அல்லது அந்த ஃப்ரிட்ஜில் வைத்து பத்திரமா ஒரு 10 நாள் 15 நாள் பாதுகாப்பாக வச்சிருக்கிறோம். அங்கேயும் உட்கார்ந்து அது பூஞ்சை பிடிச்சி கெட்டு போயிடுச்சுன்னா தான் குப்பையில் தூக்கி போட்டுறோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள், மகத்துவமுள்ள ராஜாவை பாருங்கள்,
கெட்டு போனதை அழகாக அவருடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்தம் பண்ணி ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். சத்தமே இல்லை பார்த்தீங்களா? அல்லேலூயா. மாற்றினதுனால தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் நீங்கள் எல்லாம் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அவர் நம்மை மாற்றினதினால் இங்கு அமர்ந்து இருக்கிறோம். அப்போஸ்தலர் 20:28 சொல்கிறது, தேவன் தமது சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து மீட்டு எடுத்து அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி எங்கே கொண்டு உட்கார வச்சிருக்கிறாராம்? அவருடைய சபையாகிய திருச்சபையிலே உட்கார வைத்திருக்கிறார். எனவே தான் ஆண்டவர் இயேசுவை குறித்து நாம் லூக்காளுன சுவிசேஷத்தில் வாசிக்க கேட்டோம். எதை மனுக்குலம் இழந்து போனதோ அதை திரும்ப கொடுக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். எதை மனுக்குலம் இழந்து போனது என்று கொஞ்சம் பழைய ஏற்பாட்டில் நாம் திருப்பி பார்க்க போகிறோம். எதை மனுக்குலம் இழந்து போனது, இழப்புக்கு காரணம் என்ன என்று சொல்லி என் கூட கொஞ்சம் வேதத்தை திருப்புவீங்கன்னா, ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம், ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 6வது அதிகாரம் அதில் உள்ள 7வது வசனம் இப்படி சொல்கிறது. ஓசியா 6 அதில் உள்ள 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகின்றோம். அவர்களோ ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். அவர்களோனா யாரு? சத்தமே இல்லைங்க. ஆதாம் ஏவாள், ஆதாம் அங்க இருக்குது. அப்போ அவர்களோன்னா யாரு? ஆதாம் தான் அங்க இருக்கிறாரு இல்லையா? அவர்களோ ஆதாமை போல. அப்ப எவர்கள்? ஆதாம் ஏற்கனவே உடன்படிக்கை மீறிட்டாரு. இங்கு ஓசியா தீர்க்கன் என்ன சொல்றாரு பாருங்க, அவர்களோ என்று சொல்லி. யாரு? மீட்கப்பட்டவருடைய ஜனம், சீயோனுடைய பாதைக்கு நேராய் போகிற அவருடைய ஜனம். ஓசியா தீர்க்கன் வேதனையோடு கூட சொல்லுகிறான், என் ஜனம் வழி தவறி போனார்கள், பாதை தவறி போனார்கள். அதுல நிறைய காரியம் இருக்குது. ஆனா இந்த ராத்திரியில நம்முடைய செய்திக்கு தகுந்தாற் போல் அந்த பகுதியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். தேவ ஜனம் அவருடைய அன்பிலிருந்து, அவருடைய கிருபையிலிருந்து, அவருடைய வார்த்தையிலிருந்து தங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்ததினால் இங்கு ஆண்டவர் அவர்களை பார்த்து காண்பித்து கொடுக்கிறார். அவர்களோ ஆதாமை போல எதை மீறினார்களாம்? உடன்படிக்கையை மீறினார்கள். அப்போ இப்போ நம்ம திருப்பணும், ஆதியாகமத்து நேராக திருப்பணும். ஆதாம் என்ன உடன்படிக்கை மீறினான்? நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 25 முதல் 27 வசனங்களை நீங்கள் திருப்புவீர்கள் என்றால், ஆண்டவராகிய தேவன் தம்மை போல தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி மனிதனை சிருஷ்டித்து, ஆதியாகமம் 2:7வது வசனத்தை திருப்புவீங்கன்னா, அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதி சொன்னாரு, மனுஷன் ஜீவ ஆத்மாவாகட்டும் என்று. he blew his spirit, அவருடைய நாசில் அவருடைய சுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவாய் மாறினான். அவர்கள் 2 பேரையும் பார்க்கிறாரு. இவர்கள் தனிமையா, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்லன்னு சொல்லி கண்டு ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுக்கிறார். என்ன உடன்படிக்கை செஞ்சாரு? நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை திருப்புவீங்கன்னா, ஆதாமோடு கூட தன்னுடைய சாயலின்படி, தன்னுடைய ரூபத்தின்படி, தன்னுடைய சொந்த மகிமையை கொடுத்து, அவருடைய சுவாசத்தை கொடுத்து மனுஷனாய் மாற்றினாரே, அவருடைய சாயலை கொடுத்தாரே. இப்ப அவனோடு கூட சொன்னதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், எல்லாம் உனக்காகத்தான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. எவ்ரிதிங் இஸ் ஃபார் யூ. இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்தின் கனிகளும் உனக்காகத்தான். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், அதுதான் உடன்படிக்கை. ஒன்னே ஒண்ணுதான்ப்பா, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் இந்த தோட்டத்துக்குள்ள தான் நான் வச்சிருக்கிறேன். அதை மாத்திரம் நீ என்ன செய்ய வேண்டாம், சாப்பிட வேண்டாம்.
அதை சாப்பிடுகிற நாளில் நீ என்ன பண்ணுவாய்? சாகவே சாவ. அது ஒண்ணுதாங்க உடன்படிக்கை. இப்ப ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சாயலின்படி இருந்தார்கள், தேவனுடைய ரூபத்தின்படி இருந்தார்கள், தேவனுடைய மகிமையை அவர்கள் ஆடையாய் தரித்திருந்தார்கள். எனவே தான் ஆதியாகமத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் அந்த கடைசி வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. அவர்கள் 2 பேரும் நிர்வாணிகளா இருந்தும் என்ன செய்யலையாம்? வெட்கப்படவே. ஏன் அவர்கள் வெட்கப்படல? தேவர் நேக்கட். ஆனா அவங்க தேவ சாயலால் உருவாக்கப்பட்டபடினால், தேவனுடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டபடினால், தேவ மகிமையை பெற்றிருந்தபடினால் 2 பேருடைய நிர்வாணங்களும் அவர்களுக்கு தெரியல. கர்த்தருடைய மகிமை அவர்களை மூடி இருந்தது. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இப்ப ஏன் அவர்கள் இழப்புக்கு காரணம் என்ன? உடன்படிக்கையை மீறினார்கள். எங்க மீறினாங்க? ஏதேன் தோட்டத்தில் மீறினார்கள். பொல்லாத சர்ப்பம் உள்ள நுழைஞ்சிச்சு, தந்திரமாய் உள்ளே நுழைந்து ஏவாளிடத்தில் கேட்டுச்சு. நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் இந்த சம்பவம் எல்லாம். நீங்கள் 3வது அதிகாரத்துக்கு நேராக திருப்புவீங்கன்னா 1 முதல் 5 வசனங்களையும் 6, 7 வசனங்களை நீங்கள் திருப்பினால் அந்த விருட்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது புசிக்கிறதுக்கு எப்படி இருந்துச்சு? இன்பமா இருந்துச்சு. அதை சாப்பிடுகிற நாளில் எப்படி மாறிலான்னு பொல்லாத பிசாசு தந்திரமா சொன்னா தேவர்களை போல மாறி வரலாம். இவங்க யாரா இருக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்க. தேவ சாயலா ஏற்கனவே இருக்கிறாங்க. இவர்கள் தேவனுடைய சாயலாகவே இருக்கிறார்கள். நீங்க வீட்டில் போய் நிதானமா சங்கீத புத்தகம் 104வது சங்கீதம் 2வது வசனத்தை திருப்புவீங்கன்னா ஆண்டவருடைய சாயல் எப்படிப்பட்டதா இருந்துச்சுதான், அவருடைய ரூபம் எப்படிப்பட்டதா இருந்துச்சுதான். அவர் ஒளியை ஆடையாய் அல்லது வஸ்திரமாய் தரித்திருந்தார். அதனாலதான் யாரும் அவருடைய அருகில் வரவே முடியவில்லை. ஏதேன் தோட்டத்தில் அவர்களுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தோம். அதை விட அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த பொல்லாத சர்ப்பம் சொன்ன அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிட்டார்கள். அதுவரைக்கும் பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் இந்த தோட்டத்திலே உலாவினார். ஒரு நண்பனை போல, ஒரு சொந்த சகோதரனை போல, ஒரு தகப்பனை போல அழகாய் வந்து ஒவ்வொரு நாளும் அவளோடு கூட பேசினார். அவங்களுக்கு தனிமை உணர்வே தெரியல. ஆனால் எப்பொழுது அந்த விருட்சத்தின் கனியை புசித்தார்களோ 2 பேரும் பயந்து விருட்சத்துக்கு பின்னால அத்தி இலைகளை கச்சைகளாக்கி கொண்டு தங்கள் நிர்வாணத்தை மூடி ஒளித்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை திருப்பி பாருங்க. ஆண்டவர் வழக்கமா வர மாதிரி வராரு. அவர் கேட்கிறாரு, ஆதாமே where are you? எங்க இருக்கிறப்பா? இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். 2026வது வருஷத்துல வந்திருக்கிற, எங்க இருக்கிற? என் சாயல் இன்னும் உனக்குள்ள இருக்கிறதா? என்னுடைய மகிமையின் ரூபம் உனக்குள்ள இருக்குதா? இல்ல. பயம், கலக்கம், சிலருடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்த பயம், சிலருடைய வாழ்க்கையில் மரணத்தை குறித்த பயம், மருத்துவருடைய வார்த்தை குறித்த பயம், இன்னைக்கு பலரை வித்தியாசமான பயம் ஆளுகை செய்திருக்கிறது. தேவ சாயலை இழந்து போன ஆதாமும் ஏவாளும் அத்தி இலைகளை கச்சைகளாக்கி கொண்டு விருட்சத்துக்கு பின்னால ஒளித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் கேட்கிறாரு, எப்பா நான் செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்தாயோ என்று சொல்லி. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவர் மாறி ஒருவர் குறை சொன்னார்கள். நடந்தது இதுதான். ஆண்டவர் பார்த்தாரு, முதல் முறையாய் ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது. அதனுடைய தோலை எடுத்து தான் அவர்களுக்கு ஆடையா கொடுத்து இது உங்களுடைய நிர்வாணத்தை மூடட்டும் என்று அவர்களுக்கு கொடுத்தார். ஏன் ரத்தம் சிந்தப்பட்டது? எபிரேயர்களின் நிருபம் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை திருப்பி பாருங்கள்.
லேவியராகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தையும் வாசித்து பாருங்கள். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று. ஆத்துமாவிற்கு பாவ நிவர்த்தி செய்வது எதுதானா? ரத்தம் தான். அந்த ரத்தத்தில் என்ன இருக்குதா? ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. அன்னைக்கு பழைய ஏற்பாட்டின் நாட்களில் ஒரு மனிதன் தவறு செய்தால் அவன் வீட்டில் அமைதி இருக்க முடியாது. மாலைக்குள்ளதாக அவன் செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் செலுத்தலன்னா அவன் ஆத்மா பிழைக்காது, தப்பிக்க முடியாது, அறுப்புண்டு போவான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 18:4, 20வது வசனத்தில், பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகு. நான் தவறு பண்ணலன்னா நான் சாக மாட்டேன், என் ஆத்துமா பிழைச்சு. என் பிள்ளை தவறு பண்ணிச்சுன்னா யாரு தான் அதுக்கு பொறுப்பாளி? என் பிள்ளை தான் பொறுப்பாளி. அன்றைக்கு ரத்தம் சிந்தப்பட்டது, அதனுடைய தோலை எடுத்து தான் ஆடையா கொடுத்து பிழைச்சுக்கோப்பா என்று சொல்லி, நமக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஏவாளுக்கும் சாபம், ஆதாமுக்கும் சாபம், பூமிக்கும் சாபம், பிசாசுக்கும் சாபம். பூமியே சாபத்தினால் நிறைந்திருந்தது. அவர்கள் தோட்டத்துக்கு புறம்பாக்கப்பட்டார்கள். தோட்டத்துக்கு புறம்பாக்கப்பட்ட ஆதாமையும் ஏவாளையும் மீட்பதற்காக அந்த முதல் மனுக்குலம் இந்த மகிமையின் சாயலை இழந்து போனதே என்று சொல்லி, பிந்தின ஆதாமாக ஒருவர் இந்த பூமிக்கு இறங்கி வர வேண்டியது அவசியமாயிற்று. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினது 2025 ஆண்டுக்கு முன்னாலதான்னு சொல்லி. இல்லை, நீங்க ரொம்ப அழகா வாசிப்பீங்கன்னா வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 5வது அதிகாரம் அதில் உள்ள 2வது வசனத்தை திருப்புவீங்கன்னா, அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தின் உடையது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்களும் நானும் நினைக்கிறது போல தற்செயலாய் நடந்த நிகழ்வு அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின அந்த காரியம் ஏதோ, it was not an accidental one, it was a pre-planned one. எப்போ மனுக்குலம் தேவனுடைய சாயலை, தேவனுடைய ரூபத்தை இழந்து போனதோ, அப்பவே பாவமும் சாபமும் இந்த பூமிக்குள்ளே இறங்கி வந்து தேவ மகிமை அற்றவர்களானோம் என்று ரோமருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 21 முதல் நான் வாசிக்க முடியும். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். தேவ மகிமையை இழந்து போன நம்மை மீட்கும் பொருளாகத்தான் இந்த பூமிக்கு ஒருவர் பிந்தின ஆதாமாக இறங்கி வர வேண்டியது அவசியமாயிற்று. அவர் உங்களுக்காக எனக்காக நகரவாசலுக்கு புறம்பாக்கப்பட்டார். ஏதேன் தோட்டத்தில் தேவ சாயலின்படி உருவாக்கப்பட்ட முதல் மனுக்கூலம் தேவ சாயலை இழந்து போனதினால், உடன்படிக்கை மீறினதினால், பிந்தின ஆதாமாக இயேசு கெத்சமனே தோட்டத்தில் தன் வேர்வை முழுவதும் ரத்தம் சிந்த ஒப்பு கொடுத்தவர், பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து மரணத்தின் கடைசி விளிம்பு வரைக்கும் அவர் தன்னையே ஜீவ பலியாய், பான பலியாய் வார்ப்பதற்கு ஒப்பு கொடுத்து சொன்னார், நான் என் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்த ஒப்பு கொடுக்கட்டும், என் ஜனத்தை மீட்டு எடுக்கட்டும். எனவே தான் பிந்தின ஆதாமாக இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வரும்போது, பிலிப்பியர்களின் நிருபம் 2வது அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் என்னிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனிதர் சாயலானார். இதற்காக, என்னை மீட்பதற்காக, உங்களை மீட்பதற்காக, நம்மை மீட்பதற்காக, உடன்படிக்கை மீறினதினால் தேவ சாயலை மனிதன் இழந்து போகின்றான்.
தேவனுடைய மகிமை இழந்து போகின்றான். மனுஷனா தான் இருக்கிறான். ஆதாம் ஆதாமாகத்தான் இருந்தார், ஏவாள் ஏவாளாகத்தான் இருந்தார்கள். ஆனால் தேவனுடைய சாயலை இழந்து போனார்கள், தேவனுடைய ரூபத்தை இழந்து போனார்கள். தேவனுடைய மகிமை அவர்களிலிருந்து மறைந்து போனது. இந்த ராத்திரி வேளையில இந்த லெந்தனும் இந்த தபசு நாட்களின் ஆவிக்குரிய கூட்டத்தின் 2வது வாரத்தின் முதல் நாள் வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, எத்தனையோ முறை ஆண்டவர் நம்மோடு கூட பேசி, எத்தனையோ முறை நம்மோடு கூட இடைப்பட்டும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு அலட்சியமாய் அவருடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தினதினால் எதை மனிதன் முதல்ல இழக்கிறான்? தேவ சாயலை இழந்து போகின்றான், தேவனுடைய ரூபத்தை இழந்து போகின்றான், தேவனுடைய மகிமை இழந்து போகின்றான். அந்த இழந்து போன மகிமையை, இழந்து போன சாயலை திரும்ப கொடுக்கத்தான் ஆண்டவர் இயேசு மனுஷகுமாரனை இந்த பூமிக்கு இறங்கி வர வேண்டியது அவசியமாயிற்று. கை வைத்து சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்து சொன்னார், என்னையே நான் ஜீவ பலியாய் வார்க்க ஒப்பு கொடுக்கிறேன், என்னையே நான் பான பலியாய் வார்க்க ஒப்பு கொடுக்கிறேன். கடைசி சுட ரத்தம் வரைக்கும் சிந்துப்பு கொடுத்தவர் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 6:20 படி, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. உங்களையும் என்னையும் சாதாரண கிரயம் கொடுத்து வாங்கல, ரத்தத்தினால் ஆகிய கிரயத்தை கொடுத்து மீட்டெடுத்து சொல்றாரு, நீ என்னுடையவனாயிருக்கணும், நீ என்னுடையவளாயிருக்க வேண்டும். யோவான் ரொம்ப அழகா தன் நிருபத்தில், முதல் நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 1-2 வசனங்களில் இப்படி எழுதுகின்றார். வாசிக்க கேட்கலாமா? 1 யோவான் 3:1-2 வாசிக்க கேட்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, அவர் ஒரு நாள் நம்மை சேர்த்துக்கொள்ள வரப்போகின்றார். அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே, அவர் எப்படி இருக்கிறாரோ அது வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால், அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ராத்திரியில ஒரு வேளை ஆண்டவரோடு கூட உள்ள உடன்படிக்கை மீறி சாதாரணமான ஒரு கூழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போன ஏசாவை போல அற்ப நேர இன்பத்திற்காக, அற்ப நேர ஆசைச்சைகளுக்காக தேவ சாயலை இழந்து போயிருப்போனா. கிறிஸ்தவ பேர் தான், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், ஒரு நல்ல சர்ச்சுக்கு போகிறோம் என்கிறதெல்லாம் அது பேரளவில் தான். ஆனா இருதயம் சொல்கிறது, உனக்கும் அந்த தகப்பனுக்கு இவ்வளோ தூரம் இடைவெளி இருக்குது. அவர் சாயலை இழந்து போய் மனிதன் எப்படி தெரிகிறானாம்? வேஷமாகவே தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சரிக்கிறான். அப்படிதான் தாவீது சொல்லுகிறார். இந்த ராத்திரி வேளையில நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்க்கத்தான் இந்த நாட்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஏதோ நான் ஒரு கிறிஸ்தவனா கிறிஸ்தவளா போலியா நடமாடிக்கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு எப்பவோ துண்டிக்கப்பட்டுச்சு. அவருடைய சத்தம் கேட்டா இப்ப பயமா இருக்குது. நடுக்கத்துக்கு மேலதான் நான் இருக்கிறேன், நான் ஒளித்து கொண்டிருக்கிறேன் என்கிற நிலையோடு இந்த ராத்திரியில் இந்த சத்தத்தை ஒரு வேளை நீங்க எங்களோடு கூட இணைந்து பார்த்து கொண்டிருக்கலாம் அல்லது கேட்டுக்கொண்டிருக்கலாம், சர்ச்சுக்குள்ள அமர்ந்திருக்கலாம். ராத்திரியில் ஆண்டவர் சொல்கிறார், நீ இழந்து போன என் சாயலை, என் மகிமையை உனக்கு திரும்ப கொடுக்க நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அல்லேலூயா. செய்ய வேண்டியது ஒன்னையே ஒண்ணுதாங்க. ஆண்டவரே, என்னை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நான் இழந்து போன சாயலை திரும்ப கொடுக்கிறவர் நீர் ஒருவர் தான். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஓவியர் இயேசுவை போல சித்தரிக்கிற ஒரு இளம் வாலிபனை தேடிக்கொண்டிருந்தார்.
அந்த இளம் வாலிபனை கண்டுபிடித்தார். சில மேக்கப் செட்டப் எல்லாம் செய்து இயேசுவை போல அப்படியே முகரூபம் தத்ரூபமாய் இருந்தது. எனவே அவனை அப்படியே நிற்க வைத்து அந்த ஓவியர் படம் வரைந்தார். பார்த்தார், அவனை பார்த்தார், தான் வரைந்த ஓவியத்தை பார்த்தார். அப்படியே ஆப்டா அக்யூரேட்டா அப்படியே இருக்குது என்று சொல்லி அதை பார்த்து சந்தோஷம் அடைந்தார். பலர் அதை பார்த்து பிரமிப்படைந்தார்கள். இந்த காலத்திலும் இப்படிப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் இருக்கிறார்களா என்று சொல்லி. பல வருடங்கள் கடந்தது. அந்த ஓவியருக்கு இன்னொரு ஆசை. இயேசுவை முத்தத்தினாலே காட்டி கொடுத்தானே அவருடைய சீஷர்கள் ஒருவனான யூதாசு, அவன மாதிரி ஒரு வாலிபனை நான் சித்தரிக்கணும்பா என்று அவர் பல மாதங்களாய் தேடினார். இறுதியில் ஒரு வாலிபனை கண்டுபிடித்தார். அவனை நிறுத்தி அழகா யூதாஸ் இருந்தானா எப்படி இருப்பானோ அப்படியே தத்ரூபமாக இருந்தது வரைந்தார். வரைந்து கொண்டு அவனிடத்தில் காண்பிக்கும் போது அவன் அந்த சாயலை பார்த்தான். அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. ஏன்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை தேடி கண்டுபிடித்து உன்னை அப்படியே வரைந்து வைத்திருக்கிறேனே, உனக்கு இதில் என்ன சங்கடம்? அவன் சொன்னான், பல வருடங்களுக்கு முன்பு இயேசுவை போல சித்தரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வாலிபனை தேடினேன் என்று சொன்னீர்கள். அந்த வாலிபன் நான் தான். ஆனால் உலகத்தின் அன்பு, உலகத்தின் ஆசா பாசம் என்னை பின்னுக்கு தள்ளினதினால் அந்த முகரூபத்தை இழந்தேன், அந்த சாயலை இழந்தேன். நபர் நான் தான். அன்றைக்கு இயேசுவை போல நீ சித்தரித்து ஓவியத்தில் வரைந்த அதே நபர் தான் என்னை யூதாசை போல உள்ளமெல்லாம் அந்த கேடடைந்து என் முகம் அப்படியே பிரதிபலிக்கின்றது. இதை நினைத்துத்தான் நான் மனம் கசந்து அழுகின்றேன். அன்றைக்கு வீட்டில் போய் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய கரத்தில் தன்னை அர்ப்பணித்து புது சிருஷ்டியை வாழ ஒப்பு கொடுத்தான். இந்த ராத்திரியில சத்தத்தை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளையே, ஏதோ ஒரு விருதாவான வாழ்க்கை, போலியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் நேசர் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். சொல்கிறார், வந்துரு மகனே, வந்துரு மகளே, நான் உன்னை மறுபடியும் இழந்து போன சாயலை உனக்கு கொடுத்து என் மகிமையை உனக்கு கொடுத்து என்னை போல உன்னை மாற்றட்டும். அதற்காகத்தான் நான் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன் என்று இந்த ராத்திரி வேளையில 2 கரங்களை விரித்தவராய் அறைகோல் விடுக்கின்றார். எனக்கு உண்மையா சொல்லுவோம்னா, வந்துரு ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவீங்கன்னா அவர் நம்மை அணைத்துக் கொள்ளுவார். அவருடைய சாயலை நமக்கு திரும்ப தருவார். இழந்து போன மகிமையை நமக்கு தந்து அவரை போலவே நம்மை ஆசீர்வதித்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த பழைய பாடலை எங்கூட சேர்ந்து கையை மாத்திரம் தட்ட போறீங்க. அஞ்சி அஞ்சி தூர நின்ற சஞ்சலங்களை நான் சொல்லி அலைகடல் துரும்பு போல மலைவு கொண்டே நனையும். அஞ்சி அஞ்சி தூர நின்ற சஞ்சலங்களை நான் சொல்லி அலைகடல் துரும்பு போல மலைவு கொண்டே நனை. கெஞ்சி கெஞ்சி கூமிந்த பஞ்சகன் முகம் பாரா கிட்டிய நீடம் சேர்ந்து கிருபை இயேசு சுவாமி, உம்மை அன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சுவாமி. தன்னையே பலியாய்ந்த மன்னுயிர் ரட்சகனே, உன்னை அன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சுவாமி. தன்னையே பலியாய்ந்த மன்னுயிர் ரட்சகனே. ஹல்லேலூயா. அவரை அல்லாமல் நமக்கு வேறு கதியே கிடையாது. எத்தனை பேர் சொல்லுவீங்க ஹல்லேலூயா? அவர்தான் நம் ரட்சகர். 1 யோவான் 2:2 சொல்கிறது, நமக்காக பாவ நிவிர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே.
நம் ஒவ்வொருவருடைய பாவத்திற்காக மாத்திரம் அல்ல, இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இந்த பூமியில் ஒரு சின்ன குட்டி பிள்ளை பிறக்கும்னு சொன்னா, உலகத்திற்கே இரட்சகராய் இந்த பூமிக்கு இறங்கி வந்த நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மனுஷகுமாரன் எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்? இறங்கி வந்தாரா? இழந்து போன தேவனுடைய சாயலை, இழந்து போன தேவனுடைய ரூபத்தை திரும்ப கொடுப்பதற்காக. நம்பர் 2, இரண்டாவதாக, எதை மனிதன் இழந்து போனான்? அவனுடைய இழப்பிற்கு காரணம் என்ன? வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 51வது சங்கீதம் 10 முதல் 12 வசனங்கள் இப்படி சொல்கின்றது. சங்கீதம் 51 10 முதல் 12 வாசிக்க கேட்கலாம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படிக்கு செய். இவர் யாரு என்று சொல்லி கேட்டார். இவருடைய சரித்திரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், சங்கீதம் 31 12வது வசனம், சங்கீதம் 70 2வது 5வது வசனம், சங்கீத புத்தகம் 72 அதில் உள்ள கடைசி 2 வசனங்களை நீங்கள் திருப்பினால் வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. மன்னிக்கணும், சங்கீதம் 78 70 முதல் 72 வசனங்களை திருப்பினால், ஆட்டுக்கு பின்னால போய் கொண்டிருந்தேன், கரவலாடுகளுக்கு பின்பதாய் சென்று கொண்டிருந்தேன், செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டு ஒரு உடைந்து போன பாத்திரம். எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க. எங்க வீட்டில் ஒரு பெரிய விருந்து, என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் பட்டாளத்தில் இருக்கிறாங்க, இராணுவத்தில் இருக்கிறார்கள், பராக்கிரமசாலிகளா இருக்கிறார்கள். ஆனா போயும் கடைசி பிள்ளையா வீட்டில் பிறந்ததுனால என் தகப்பனுக்கே நான் வேற்று பிள்ளையாய் மாறிட்டேன். என் தாய்க்கும் நான் ஒரு வேற்று பிள்ளையா மாறிட்டேன். வனாந்தரத்தில் ஆட்டுக்கு பின்னால என்னை விடுதான். எந்த அழைப்பும் எனக்கு இல்லை, எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள். ஆனால் நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் எப்படி இருக்கிறார்? நினைவாயிருந்ததுனால தான். மனுஷன் பார்க்கிற வண்ணமா அவர் என்ன பார்க்கல. 1 சாமுவேல் 16:7 சொல்கிறது, மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் எதை பார்க்கிறாராம்? இருதயத்தை பார்க்கிறார். இப்ப ஏன் மனம் என்ன சொல்லுதுன்னா, இவங்களுக்கு இந்த பிரசங்கம் தேவையில்லாத ஒரு பிரசங்கம் அப்படின்னு என் மனம் சொல்லுது. எப்படி சொல்லுது? உங்க முகத்தெல்லாம் பார்த்தோன்னு சொல்லுது. ஆனா நான் பார்க்கிற வண்ணமா என் அப்பா பார்க்கல, அவர் உங்கள் இருதயத்தை பார்க்கறதுனால இதை போய் சொல்லு என்று சொல்லித்தான் ஆண்டவர் ஏறக்குறைய 450 கிலோமீட்டருக்கு அங்க இருந்து என்னை அனுப்பி வச்சிருக்கிறார். அவர் ஆச்சரியமான தெய்வம். தாவீதை ஆண்டவர் கீழே இருந்து தூக்கி சிங்காசனத்தில் உட்கார வச்சிருக்கிறார். அது ஒரு நாளும் அவர் மறக்கவே இல்லை. ஒரு நாளும் அவருடைய நினைவை விட்டு அது நீங்கவும் இல்லை. எங்கிருந்து அவர் தூக்கி நிறுத்தினார் என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் ஆழமாய் நீங்கள் வாசித்தால், சங்கீத புத்தகம் 40வது சங்கீதம் 2-3 வசனம் சொல்கிறது, உளையான சேற்றிலிருந்து அவரை தூக்கி எடுத்து என் கால்களை அழகா கண்மலையின் மேல எடுத்துக்கொண்டு போய் என் அடிகளை எல்லாம் என்ன செஞ்சாரு? உறுதிப்படுத்தினார். அதோடு கூட நிக்கல, என் நாவல் ஒரு புது பாட்டையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இதெல்லாம் தாவீதினுடைய நினைவை விட்டு நீங்கவே இல்லை. ஆனா ஏன் சங்கீதம் 51 முழுவதிலும் கண்ணீரோடு கூட அழுதார்? 18 வசனங்களையும் கண்ணீரோடு கூட அழுதார். காரணம் என்ன தெரியுமா? நீர்தான் என்னை ரட்சித்தீர் ஆண்டவரே, நீர்தான் என்னை அபிஷேகித்தீர். ஆனா ஏன் இப்ப கதற? அதை இழந்து போய்விட்டேன். I lost it.
உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை நான் இழந்து போனேன். தாவீதே, இழப்புக்கு காரணம் என்ன என்று ராஜாவை கேட்டால், இப்போ தீர்க்கதரிசி வரார், நாத்தான் தீர்க்கதரிசி வரார். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை திருப்பினால் ஒரு ஓமையை சொல்லி, ஒரு ஓமானத்தை சொல்லி, எப்பா ஒரு வீட்டில் ஒரு எஜமானுக்கு, ஒரு வீட்டுக்கு குடியானவனுக்கு நிறைய ஆடு இருந்துச்சுது. ஆனால் அவன் அருகாமல் இருந்த வீட்டில் ஒரு ஏழை குடியானவர் இருந்த, அவனுக்கு இருந்தது ஒரே ஒரு ஆடு. இந்த வசதி படைத்தோன்ற வீட்டுக்கு விருந்தாளி வந்த உடனே தன் வீட்டில் தன் கடையிலிருந்து ஒரு ஆட்டை எடுத்து விருந்து கொடுக்காம தன் பக்கத்து வீட்டில் உள்ளவன் ஒரே ஒரு ஆடு. நம்ம ஊரில் சொல்லும் பார்த்துருக்கீங்களா, ஒன்னே ஒன்று கண்ணே கண். உங்கள் ஊர்லேயும் அப்படி தான் போல். சரி, ஒன்னே ஒன்றுன்னு வளர்த்த அந்த ஒரு ஆட்டை பிடிச்சி நல்லா சமைச்சு விருந்து பண்ணிட்டான்ப்பா. இப்போ தாவீதுக்கு சூடு உண்டாயிடுச்சு. அந்த மனுஷன் யாரு அப்படின்னு கேட்கிறார். ஷார்பன் எட்ஜ் அவருக்கு இருந்துச்சு. அவருக்குள்ள உள்ள இருதயம் ரொம்ப ஷார்ப்பா இருந்ததுனால கேட்கிறார், அந்த மனுஷன் யாரு? இப்போ உள்ள தீர்க்கதரிசி இல்ல அவரு, இது அந்த காலத்து தீர்க்கதரிசி, முகதாட்சணியம் இல்லாத தீர்க்கதரிசி. நீ தான் அந்த மனுஷன். அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? தீர்க்கதரிசியை கட்டி போட்டு காவல் கடங்களை கொண்டு போட சொல்லல, அல்லது தீயிட்டு கொளுத்த சொல்லல. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13வது வசனம், சங்கீத புத்தகம் 38:18, சங்கீதம் 32:5. இந்த 3 வேத வசனங்களை நீங்க வாசிப்பீங்கன்னா, தன் கண்களை பறிகொடுத்தவன் மாம்சைச்சைக்கு இணங்கினான், மாம்சைச்சைக்கு இணங்கினவன் உரியாவையே முன்னால யுத்த களத்தில் நிறுத்தி அவன் கையிலேயே நிருபத்தை கொடுத்து அனுப்புறான். எப்பா, இவனை முதல்ல நிறுத்து, யுத்த களத்தில் முதல்ல நிறுத்தி எதிராளி இவனை சாகடிக்கட்டும் என்று கொலையாளியா கூட மாறிட்டான். இங்க 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை திருப்பின உப்பரிக்கையில உலாவின தாவீது இந்த 3 காரியத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். காரணம் என்ன தெரியுமா? நான் யாரு? ராஜாவாக்கும். நான் இப்ப ஆட்டிடையன் கிடையாது, மெய்ப்பன் கிடையாது, ராஜாவாக்கும். என் கைக்கு கீழே தான் எல்லாரும் என்று சொல்லி துணிகரம் கொண்டான். நாத்தான் வந்து எச்சரித்த மாத்திரத்தில் அப்படியே ஒரு சின்ன பிள்ளைய போல தேம்பி தேம்பி அழுத சங்கீதம் தான் சங்கீதம் 51. ஆண்டவரே, நீர் என்னை எங்கிருந்து எடுத்து நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தது உண்மை. நீ என்னை கழுவி சுத்தம் பண்ணி உங்க பிள்ளையா மாற்றினது மாத்திரம் அல்ல, என ராஜாவா உயர்த்தி அழகு பார்த்தீரே. ஆனா இப்போ என்ன இழந்துட்டேன்? அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை I lost it to a Lord. நான் இழந்து போயிட்டேன். தாவீதே, நீ அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்ததற்கு காரணம் என்ன என்று சொல்லி கேட்டால் அவரே பதில் சொல்லுகிறார். சங்கீத புத்தகம் 19வது சங்கீதம் 13வது வசனத்தை நீங்கள் திருப்புவீர்கள் என்றால், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காத்தருளும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதரும் என்று கதறி அழுகின்றார், தீர்மானிக்கின்றார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்கு காரணம் என்ன? பிரசங்கி 8:11 சொல்கிறது, துன்மார்க்கன் செய்கிற துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரம் அவனுக்கு நடவாதிருக்கிறபடினால் அவன் இருதயம் பொல்லாப்பு செய்ய துணிகரம் கொண்டிருக்கிறது. 2016வது ஆண்டில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அங்கு இப்படி ஒரு லெந்தனம் நாட்களில் 11 நாட்கள் ஊழியத்திற்காக எங்களை அழைத்திருந்தார். கர்த்தருடைய கிருபையினால் நானும், எனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறேன் மனைவி. அப்போ என்னுடைய மகன் 10வது வகுப்பு அப்போதான் முடிச்சிருந்தார். எக்ஸாம் முடிச்சுட்டு வழக்கமாக 10வது வகுப்பு தேர்வு, நம்முடைய தமிழ்நாடு தேர்வு ஏப்ரலில் 1 அல்லது 2வது வாரத்தில் தான் முடியும். ஆனால் என்னமோ தெரியல, எங்களுக்கு
அப்படி ஒரு கிருப பாக்கியம் அவனுக்கு கரெக்டா மார்ச் எண்டில் அப்படியே முடிஞ்சு. கரெக்டா மார்ச் முடிஞ்சிச்சு. ஒரே மாதத்துல பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி விசா கிடைத்து 3 பேரும் ஆண்டவருடைய கிருபையினால் ஊழியத்துக்கு போயிருந்தோம். 7 கண்ட்ரி இருக்குது. 7 நாடுகளுக்கும் எங்களை அழைத்து கொண்டு போய் ஊழியம் செய்யும்படிக்கு எங்களை பணித்தார்கள். அந்த 11 நாட்களும் எதற்காக ஆண்டவரே இவ்வளவு தூரம், எத்தனையோ ஆயிரக்கணக்கான அடி உயரத்துல அரபிக்கடல் அப்படியே தான் பறந்துட்டே போறோம். கடலுக்கு மேலேயே பிரயாணப்பட்டு போய் சேர்றோம். இதற்காக இங்கே எங்களை அழைத்து கொண்டு வந்தீர் என்று சொல்லி முதல் நாள்ல கேட்டேன். ஆனா எனக்கு கடைசி நாள் வரைக்கும் அந்த 11 நாளும் ஒவ்வொரு நாள் ஊழியத்தை முடிக்க பதில் வந்துட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் உள்ளம் உடைந்து ஜனங்கள் வந்து அழுது ஆண்டவருடைய கரத்தில் தங்களை அர்ப்பணிக்கிற அந்த விதத்தை பார்த்து நானே பிரமித்து போனேன். ஆண்டவரே என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தினோம். கடைசி நாள்ல ஒரு குறிப்பிட்ட சகோதரன் தன்னுடைய வீட்டில் அவர் எங்களுக்கு ஒரு ஹோட்டல்ல ஆகாரம் கொடுத்தார். மாலையில் ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்து ஒரு டீ கொடுத்து அவருடைய வீட்டில் போய் ஜெபிப்பதற்காக எங்களை அழைத்து கொண்டு போனார். ஒரு சின்ன பிள்ளைய மாதிரி ஜெப வேளையில் சில வசனங்களை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதைத்தான் சொன்னேன். தேம்பி 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 அழுதான். அவர் சொன்னார், நான் முரட்டாட்டமான மனுஷன். அவர் அழுறதை பார்த்து அவருடைய மனைவி, அப்போ அவருக்கு 2 சின்ன பிள்ளைங்க, இப்போ அவங்க பெரிய பிள்ளைங்களா ஆகிட்டாங்க. 2 சின்ன பிள்ளைங்க, அவங்க ஒரே அழுக. எனக்கு பக்கத்தில் என்ன போதகருக்கு ஒரே அதிர்ச்சி. சில கமிட்டி மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. முழு முரட்டு மனுஷன் சின்ன பிள்ளை மாதிரி அழுறாரே என்று சொல்லி. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அன்னைக்கு தீர்மானம் பண்ணாரு, இந்த சூழ்நிலையில நீங்க ஊழியம் செய்றீங்க அண்ணே, நாங்களாம் என்ன ஊழியம் செய்றோம். அன்னைக்கு தீர்மானம் பண்ணேன். உங்களுடைய முதல் நாள் ஊழியத்தில் தீர்மானம் பண்ணேன். அங்க அரபு தேசத்துல ஏறக்குறைய 300 அல்லது 400 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல பாலைவன பகுதியில் பெரிய பேரக், பெரிய பெரிய கூடோன் மாதிரி பயங்கரமான ஷெட்டு போட்டிருக்காங்க. அங்கதான் பணியாட்கள் தங்க வைத்திருக்கிறார்கள். அங்க போய் சுவிசேஷம் சொல்லி ஆலயத்திற்கு அவர்களை அழைத்து கொண்டு வர்றதுக்கு கேம்ப்ல போய் கட்டாயம் வாரம் போய் அவருடைய அன்பை சொல்லுவேன்னு சொல்லி தீர்மானம் பண்ண, பழைய சுவாபங்களை எல்லாம் தூக்கி எறி ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருடைய கரத்தில் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அல்லேலூயா. ராத்திரி வேளையில் சத்தத்தை கேட்டுக்கொண்டு தெய்வ பிள்ளையே, ஏன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் சந்தோஷத்தை மனிதன் இழந்து போகின்றான்? துணிகரமான காரியங்கள் செய்வதினால். அங்கே எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு. 12 மணி 12:30 1 மணிக்கு இந்த நடுராத்திரியெல்லாம் தாண்டி பெண்கள் எல்லாம் சர்வசாதாரணமா நடமாடிக்கொண்டிருந்தார்கள். ஆங்காங்கே மால் இருந்துச்சு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நம்முடைய டைமுக்கும் அவங்களுடைய டைமுக்கும் வித்தியாசம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னோடு கூட ஊழியத்தில் உள்ள ஒரு தம்பி அங்கு துபாயில் இருந்தார். அவர் சொன்ன, அண்ணே 2 கண்ணு மாத்திரம் தான் தெரியுது, மற்றபடி ஒரு உடல்ல உள்ள ஒரு சின்ன பகுதி கூட தெரியாது. எல்லாம் அந்த பரதா போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க. நாம ஏறிட்டு பார்த்தோன்னா அடுத்த நேரம் ஃப்ளாஷ் மட்டும் அடிக்கும். எங்கேயாவது அடிக்குதான்னு பார்த்துக்கோங்க. அடிச்சிருச்சுன்னா போச்சு, அவ்வளோதான். கசாப்பு கடையில் வெட்டுற மாதிரி இந்த கில்லட்டை வச்சு போட்டு தள்ளிடுறாங்க. நம்ம பர்ஸ் மிஸ் ஆயிட்டுனா 1 வாரம் தாண்டினாலும் அங்கே போய் எடுத்துக்கலாம். யாரும் தொடரதே இல்லை. ஏன்? வலது கையை வச்சு தூக்கிட்டான் பர்சன்னா ஃப்ளாஷ் அடிக்குது, மணிக்கட்டு இல்லாமல் போயிடுது. இன்னைக்கு ஏன் இங்கே நமக்கு துணிகரம் ஏன் பெருகி போயிடுச்சு? மனுஷன் செய்கிற துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை அவனுக்கு நடக்கிறது இல்லை. பொல்லாப்பு செய்ய இருதயம் துணிகரம் கொள்கிறது. தாவீது சொல்லுகிறான், துணிகரமான பாவத்திற்கு இனி உமது அடியனை விலக்கி காத்திரணும். அவைகள் இனி என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்டாவினான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணியாத தெய்வம். ஆண்டவரே,
என் தவறுகளை மன்னியும். மனம் கசந்து அழுதார், ஒப்பு கொடுத்தார். இப்ப தாவீதை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 13:22 வசனத்தை நீங்கள் திருப்பினால், தாவீதை என் இருதயத்திற்கேற்றவனாக நான் கண்டேன், எனக்கு சித்தமானபடி எல்லாம் என் தாவீதை செய்வான் என்று பரலோகத்தின் தேவன் இந்த தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தாவீதே, எதை இழந்து போனாய்? நான் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போனேன். I have lost the joy of salvation. Why? Deliberate sin. இன்னைக்கு நமக்கு நன்றாக தெரியும், இது தவறான இடம், இது தவறான நபர், இது தவறான நேரம், இந்த பேசுகிற நபர் தவறான ஒரு நபர் என்று தெளிவாய் தெரியும். நாம் இதை தொடுவது தவறு. நாம் இந்த போதை பொருளை உபயோகப்படுத்தினால் நம்முடைய ஆத்துமாவுக்கு நாம் தீங்கு இழைக்கிறோம் என்பது நன்றாய் தெரிந்திருந்தும் துணிகரமான பாவம் செய்கிறதினால் ஒன்று கெட்டுக்கொண்டிருக்கிறது, ஆத்துமா அழிந்து கொண்டிருக்கிறது. ராத்திரியில தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே, துணிகரமான பாவத்துக்கு என்னை விலக்கி காத்தரணும். அது இனி என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் நான் விடுதலையாவேனே ஆண்டவரே. தாவீதே, எதுக்காக நீ ஜெபிக்கிறாய் என்று சொல்லி கேட்டால், உன்னுடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை நான் இழந்துட்டேன். எங்கிருந்து ஆண்டவரை தூக்கி கொண்டு வந்து இப்ப எங்க உட்கார வச்சிருக்கிறாரு, அந்த ஸ்தானத்தையே நான் இழந்து போய் அதிகாரம் இருந்ததுனால துணிகரமா செஞ்சிட்டேன், மன்னியும் என்று கதறினார். ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொண்டார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த பழைய பாடல் எங்கூட சேர்ந்து கையை தட்ட போறீங்க. கச்சேரி பார்க்க நீங்க வரல, கை மாத்திரம் தட்ட போறீங்க. பாவ சேற்றில் பல வேளை பலமின்றி பாதையை தவறிடினும், பாவ சேற்றில் பல வேளை பலமின்றி பாதையை தவறிடினும், கூவி விழித்தும் தன் மார்போடனை தன்பாய் போது பொருத்தனாதா, கூவி விழித்தும் தன் மார்போடனை தன்பாய் போது பொருத்தனாதா, மூர்க்க குணம் கோபம் லோகம் சிற்றின்பம் மோக ஏக்கமானதை, மூர்க்க குணம் கோபம் லோகம் சிற்றின்பம் மோக ஏக்கமானதை, தாக்கியான் தடுமாறி தயங்கிடும் வேளையில் கர்வரா தற்காத்தருள்வார், தாக்கியான் தடுமாறி தயங்கிடும் வேளையில் கர்வரா தற்காத்தருள்வார். தெய்வன்பின் வெள்ளமே, திருவருள் தோற்றமே, மெய்வனதானந்தமே. மூணாவது கடைசிமா ஒரே ஒரு பகுதியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்க நிதானமா வீட்டில் போய் வாசியுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நாம் கடைசியாய் ஜெபித்து நிறைவு செய்ய போகின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 2 முதல் 5 வசனங்கள் இப்படி சொல்கின்றது. வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தல் 2 முதல் 5 வாசிக்க கேட்கலாம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல்
பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். Oh, yes. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு தன்னுடைய தாசனாகிய அல்லது பக்தனாகிய யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தி பத்மு என்கிற தீவில் காண்பித்து 7 சபைகளுக்கு 7 தூதர்கள் மூலமாய் காண்பித்து கொடுக்கிற செய்தி, முதல்ல உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். எபேசு சபையிலிருந்து கடைசி 7வது சபை வரைக்கும். அது மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு சபையிலும் அவர்களுடைய பிரசன்ட் கண்டிஷனை காண்பித்து கொடுத்து விட்டு அவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று சொல்லி அவர் ஒரு பெரிய மேன்மையை, ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு சபையின் முடிவிலும் 7 சபைகளுக்கும் கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க கடைசி சபை 7வது சபை வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 திருப்புவீங்கன்னா, இதோ வாசற்படி நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். Behold, எங்கெல்லாம் இதோ என்கிற வார்த்தை வருகிறதோ அதுக்கு பிறகு ஒரு கமா இருக்கும். அதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் அவனோடு கூட பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ண விரும்புகிறேன். 7 சபைகளுக்கும் ஆண்டவர் அவருடைய சபையில் உள்ள குறைவை காண்பித்து கொடுக்க தவறல, நிறைவை காண்பித்து கொடுக்க தவறல. 7 சபைகளிலும் அவங்க தங்களுடைய தவறை திருத்தி கொண்டால் ஆண்டவர் அவர்களுக்காய் வைத்திருக்கிற மேன்மையும் காண்பித்து கொடுக்க தவறல. அதில் உள்ள முதல் சபை தான் எபேசு சபை. சொல்லாரும் கிரியையிலான அறிந்திருக்கிறப்பா, நீ யார் உண்மையான ஊழியக்காரன் என்பதெல்லாம் கரெக்டா பகுத்து ஆராய்கிற ஒரு தெளிவு உனக்குள்ள இருக்குது. ஆனா ஒரே ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன், ஆதியில் கொண்டிருந்த அன்பு இப்ப இல்லை. கலாத்தியர்களின் நிருபத்தை நீங்க திருப்பினீங்கன்னா 3வது அதிகாரம் 3-4 வசனங்களை திருப்பி பார்ப்பீங்கன்னா, உங்களை நயமாய் திருப்பி நயவஞ்சகத்தோடு கூட நடத்தினவன் யாரு அப்படின்னு சொல்லி பவுல் கேட்கிறார். இத்தனை புத்தியினரா? ஆவில ஆரம்பம் பண்ணீங்க, ஆனா இப்ப மாம்சத்துல முடியக்கூடிய அளவிற்கு இத்தனை மதியீனமாய் போயிட்டீங்களா? ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு 2 பேருக்காவது போய் சுவிசேஷம் சொல்லலன்னா தூக்கமே வராதுல்ல. 2 அதிகாரத்தையாவது வாசிக்கலன்னா சாப்பிட முடியாதுப்பா, தூங்குறதுக்கு போக மாட்டேன் என்று சொல்லி எவ்வளவு வைராக்கியத்தோடு இருந்தோம். ஒரு சர்ச் ஆராதனை தவற விடக்கூடாது, கட்டாயம் சுவிசேஷத்தை சொல்லி ஆகணும். பரிசுத்தம் அவ்வளோ ஷார்ப் இல்ல. படிக்கிற இடத்தில், வேலை செய்கிற இடத்தில், பழகிறவர்களுக்கு மத்தியில் அருவருப்பை பார்த்தோன்னே ஓடி ஒளிகிற அந்த ஆரம்ப அனுபவம். ஆண்டவர் கேட்கிறார், அந்த ஆதி அன்பை இழந்துட்டியே சபையே, return to the first love. ஆதி அன்புக்கு நேராய் திரும்பு. நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பினான். ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு திரும்ப கொடுப்பேன். கை வைத்து சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா. அந்த நடுமரத்து கனிக்காதன்னு ஆசைப்பட்டப்பா, அதை நான் அன்றைக்கு சிலுவையில் சம்பாதிச்சுட்டு கொடுத்துட்டேன், அதை உனக்கு திரும்ப தரேன். ஆலயத்தில் உன்னை தூணாய் நிறுத்துவேன். Come to the return to the whole. அரணுக்கு திரும்பி இருப்பா. அடைக்கலமான அந்த சிலுவை நிழலுக்குள்ளே வந்துவிடு, ஆதி அன்புக்கு வந்துவிடு. நான் உன்னை பலப்படுத்தட்டும், நான் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். இந்த ராத்திரியில் யோசித்து பாருங்க. நிறைய காரியத்தை சொன்னோன்னு நினைச்சேன், சமயம் முடிஞ்சு போச்சு. என்னுடைய அனுபவத்தை நாளை மறுதினமும் சொல்கிறேன். அது எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் என்னை எப்படி என் மரண படுக்கையில் என்னை தூக்குனாரு, நிறைய பேருக்குள்ள கேள்வி எழும்பிட்டு இருக்கும். நாளை மறுதினமும் சொல்கிறேன், தயவாய் பிறருக்கும் சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு வாங்க. கர்த்தர் நல்லவர். ராத்திரியில் தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே உடைய சாயலை நான் இழந்து போனது அந்த அற்ப கனிக்கு ஆசைப்பட்டு, அந்த பளபளப்பான கனிக்கு ஆசைப்பட்டு,
அது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டனா அது என் புத்தியை தெளிவிக்கிறது மாதிரி, அது எனக்கு ரொம்ப ஞானத்தை கொடுக்கிறது போல. ஐயோ அவ்வளோ டேஸ்டா இருக்குது. அதுக்கு ஆசைப்பட்டு தான், மண்ணுக்கு ஆசைப்பட்டு எதை விடுன, மாணிக்கத்தை இழந்து போயிட்டு. ராத்திரியில தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் அந்த ஆதி அன்பையும் இழந்து போயிட்டேன். ஒரு காலத்தில் அவ்வளோ வைராக்கியமாய் தேடினேன், உம்மை ஆராதித்தேன், உமக்கு முதலிடத்தை கொடுத்தேன். ஆனா இப்ப நாட்கள் போக 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 மழுங்கி போன கோடரியை போல, மழுங்கி போன ஆயுதத்தை போல, அது இன்னும் தீட்டனும் அதுக்கு கூட வழி இல்லாம மழுங்கலாய் போயிடுச்சு. இந்த ராத்திரியில் ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். இழந்து போனதை தேட, திரும்ப கொடுக்க ராஜா உங்களை தேடி வந்திருக்கிறார். எழுப்பி நிற்கலாமா? ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்க்க. Thank you Jesus, thank you Lord, thank you wonderful Holy Spirit.